வேதாத்தியனம் ஒன்று படிக்கிறதே கஷ்டம். ரெண்டையும் படித்து ரெண்டையும் சாஸ்திரங்களையும் படித்து அதுக்கு லௌகிகமான வித்தியைகளாக உள்ள தத்துவத்தை எல்லா விஷயங்களையும் படித்ததோடு மட்டும் இல்லாமல் வினயத்தோடு ஆச்சாரத்தோடு இருந்து அந்த பையன். அந்த பையனுடைய தாத்தா வர்க்கத்தில், அப்பா வர்க்கத்தில், தாத்தா வர்க்கத்திலலாம் ரொம்ப பெரிய ராமசுப்ரமணியர்னு பெரியவர். அதே போல் அம்மா வழியில் உள்ள பெரியவர் அவர் பெரிய சிங்கேரி சாஸ்திரிகள் இதெல்லாம் நல்ல வாசியம். அவள் பரம்பரையில் வந்து பிரணவன்னு பேர். அவர் எல்லா விஷயங்கள்லையும் கெட்டிக்காரனாக இருந்து எல்லாத்தையும் பேரெடுத்துட்டு எதில் போனாலும் கெட்டிக்காரனாக வரணுங்கிற எண்ணத்தோடு ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம். நமக்கு மனுஷனுக்கு ஸ்ரத்தை பக்தி ரெண்டும் இருந்தால் எல்லா காரியங்களும் தானாக நடக்கும்னு சொல்கிற வழக்கம். அப்படி ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் பையனானவன் சின்ன வயசுலேயே எல்லா விஷயங்களையும் படித்து மேற்கொண்டு படித்து சாஸ்திரத்தில், நியாயத்தில், வேதாந்தத்தில், மீமாசையிலெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று பெரியவா இத்தனோ பெரியவாள்லாம் அனுகிரகம் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் பறிச்சுண்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அவரை மேற்கொண்டு நல்ல உத்தியோகத்தோடையும் அந்த ஆஸ்திகத்தோடையும் இருந்து கொண்டு சாஸ்திரத்தில் நல்ல விளக்கத்தில் ஈடுபாடு உடையவராக இருந்து விளங்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தோடு இவனை நிறைவேற்ற